சொரக்காயே சாப்பிடாத குழந்தைங்கள ஈஸியாக அடை தோசையில் சொரக்காய் ஆட் பண்ணி சொரக்காய் சாப்பிட வைக்கலாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து ஒரு பிஞ்சு சொரக்காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா காய் செதறி அது கூட பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி அடை மாவுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சு ஆட்டி எடுத்துருக்குறேங்க. அது எல்லாமே கலந்து வச்சுட்டு சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்து இடிகல்லில் போட்டு நல்லா பொடியாக இடிச்சுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கனால அதுலேருந்து வர்ற தண்ணியை எப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக தோசை ஊற்றியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணோன்னே புளிக்க வைக்கணுங்க அவசியம் இல்லை. அப்போவே நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் காஞ்சோன்னே நம்ம குட்டி குட்டி அடைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சுட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க. நான் இது தேங்காய் எண்ணெயில் தான் சுட்டிருக்கிறேன். 2 பக்கம் சிம்மில் வச்சு வெந்தோடனே இதுக்கு வந்து சைடிஷ் சட்னி பார்த்திங்கன்னா நெடக்கடலை சட்னி எடுத்துருக்குறேங்க. அது எப்பவும் போல் வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் சைட்லேயே வந்து வறுத்த வேர்க்கடலையும் இருக்குல்லைங்க, அதை ஆட் பண்ணி புளி, டைஜஸ்ட்காக இஞ்சி ஒரு துண்டு, உப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சா நெடக்கடலை பருப்பு சட்னி ரெடிங்க. இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.